ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். முழுங்குவதற்கு மிகவும் ஒரு கடினமான மாத்திரை அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய பாப் டக்ளசன். எது கடினமான மாத்திரையா? என்ன மாத்திரை கத்துறங்கிற இவர் என்ன பண்றாரு இவரு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, டக்ளசன் இங்கிலீஷ்ல சொன்னதை அப்படியே தமிழாக்கம் பண்ணேன், வேற ஒன்றும் கிடையாது. வெரி டஃப் பில் டு ஸ்வாலோ அப்படின்னு சொல்றாரு. அதாவது முழுங்குவதற்கு மிகவும் கடினமான ஒரு மாத்திரையாக இருந்தது. என்ன ஒரு கஷ்டங்கிறது. இட் வாஸ் வெரி வெட் அவுட் தேர். இட் வில் பி நைஸ் டு வின் அ டாஸ் சம்ஹவ். அதாவது இந்த மாதிரி இடங்கள்ல டாஸை ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்க. அதில் நாங்கள் கோத்து விட்டோம். எவ்வளவு வந்து மாய்ஸ்சரைஸ்டா வெட்டா இந்த கிரவுண்ட் இருக்குது. இங்கெல்லாம் ஆட்டி உரிக்க ஆரம்பிச்சான்னு வைங்க, சும்மா கட்ட 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 கட்டன்னு அடிச்சு உடிச்சு கட்டாச்சி போட்டு போயினே இருக்கலாம். ஸோ கிரெடிட் டு எம்ஐ ஹவு தே கேம் அவுட் அண்ட் மேட் ஆர் பவுலர்ஸ் மேக் அ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். அதாவது எங்கள் பவுலருங்களை வந்து மிஸ்டேக் செய்ய வைக்கிற அளவுக்கு மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் பண்ணாங்க பாருங்க, அதுக்கு நம்ம அவங்கள பாராட்டணும் அப்படின்றாங்க. ஓ, மும்பை இந்தியன்ஸு உங்கள் பவுலர்ஸை தப்பு பண்ண வச்சாங்க, ப்ரெஷரை போட்டு தப்பு பண்ண வச்சுட்டாங்க. இல்லைனா ரொம்ப அழகாக போட்டிருப்பீங்க நீங்கள். ஏங்க வாயை திறந்தா அப்படியே பொய்யா பேசிக்கிறீங்க. நீங்கள் வேறு சிஎஸ்கேலுக்கு நல்லா இருந்தீங்க, எதுக்கு அப்படி அங்கே போய் பொய் பேசிட்டு இருக்கிறீங்க? anyone that came in and found the middle of the bat, யார் உள்ளே வந்தாலும் எல்லாம் மிடில் ஆஃப் த பேட்டில் அச்சுனே இருந்தாங்க. we spoke about it. நாங்கள் அதை பற்றி பேசணும். என்னத்த பேசுனீங்க? அவங்க அடிக்கிறாங்க சூப்பர் ஆகுதுன்னு பேசுனீங்க. டியூ அப்படின்ற ஃபேக்டரை பற்றி பேசுகிறாரு. we knew the dew would play a big part. we needed 215 to 220. நாங்கள் அட்லீஸ்ட் 215 220 அடிக்கணுங்கிற எண்ணத்தில் தான் போனோம். 190 சொச்ச ரன்கள் வந்து பத்தாதுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதாவது சில வென்யூஸில் வந்து அந்த நல்ல ஸ்கோர், பட் ஆனால் டியூ செட்டில் ஆச்சு அப்படின்னா ரொம்ப டஃப்பு. நாங்கள் வந்து இந்த கிரவுண்டில் ஆடுறோம், வான்கடையில், இங்கே இது ஒரு ஸ்கோரே கிடையாது. வி சேஞ்ச் த பால் மெனி டைம்ஸ். பல முறை நாங்களும் பாலை மாற்றணும். இட்ஸ் த ஒன்லி ஸ்போர்ட் வேர் த சேஞ்சஸ் இன் த கண்டிஷன்ஸ் மேக் அ டிஃப்ரென்ஸ். இந்த ஒரு ஸ்போர்ட் தாங்க, அந்த கண்டிஷன்ஸ் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி கேம் மாறுறதுங்கிறது. வி நீட் தட் ஸ்கோர் போர்டு ப்ரெஷர். எங்களுக்கு அந்த ஸ்கோர் போர்டு ப்ரெஷருங்கிறது தேவை. நாங்கள் வந்து அப்போ தான் போடு போடு ஆடி ஆடி ஆடின்னு சேஸ் பண்ணி அச்சுன்னு இருப்போம். இந்த மாதிரி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் இதாங்க பிரச்சனை. நாங்கள் வந்து பேட்டிங்கில் ரொம்ப சண்டை போட்டோம். யார் கூட? உங்களுக்குள்ளேயேவா? சேச்சா இல்லைங்க, ஸ்கோர் போர்டு கூட சண்டை போட்டோங்க, நல்ல ஸ்கோர் அடிக்கணும்னு. ஆனால் முடியாமல் போயிடுச்சு. வி லாஸ்ட் குரூஷியல் விக்கெட்ஸ் அட் குரூஷியல் ஸ்டேஜஸ். வி ஹேட் டு ரீபில்ட் அ லாட் ஆஃப் த டைம்ஸ். அதாவது ஒரு முறையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்க வைக்கும்போது கவுந்துருது, திரும்ப ஒரு பார்ட்னர்ஷிப் போகுது, அதுவும் கவுந்துருது. அதனால் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பை போடுறதுக்கு முயற்சி பண்ணி 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 அதுலேயே போச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த கைஸ் பிளேட் பாசிட்டிவ்லி. பசங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக விளையாடினாங்க. ஹி ஹாஸ் பீன் த டிஃபரன்ஸுங்க. பும்ரா பூம் பூம் பூமர், அவர் தான் இருக்கிறதுல 2 இன்னிங்ஸ்க்கும் வந்து டிஃபரன்ஸுங்க. அவரை வந்து எங்களை எல்லாரையுமே வந்து அவுட் பிளே பண்ணி அவர் அற்புதமாக விளையாடினாருங்க. நாங்கள் வந்து அவங்கள ப்ரெஷர் பண்ணோம், பட் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா முடியவே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. எஸ்கேஒய் என்னும் ஆகாயம், அண்ட் யூ see him with the ball in his hand. அதாவது அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ இவன்ட்ட மனுஷன் ஒருத்தன் பவுலிங் போடணுமாடா அப்படின்னு கதற விட்டுருவாப்ல. யூ வாண்ட் டு புட் him under pressure, but the variety does everyone in. அதாவது அவர் நம்ம ப்ரெஷரில் போட்டே ஆகணும், பட் ஆனால் அவர் வெரைட்டியாக ஷார்ட் ஆடி நம்மளை வந்துட்டு ப்ரெஷரில் போட்டுறாப்ல, அதுதான் பிரச்சனை. பட் பும்ரா பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நல்லதாக போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பெஸ்ட் T20 பவுலர்னால் முன்னாடி மலிங்கா, இப்போ அவரை பீட் பண்ணுற அளவுக்கு பும்ரா உண்மையாக வந்துட்டாருங்க. உண்மையாகவே அவர் வந்து கிட்ஸ்லாம் பிடிச்சிட்டாருங்க, சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூ கேன் பிரிங் him on and take the wickets, பட் ஆல்சோ டிஃபென்சிவ். நீங்கள் விக்கெட்ஸும் அவர் வச்சு எடுக்கலாம், டிஃபென்சிவாகவும். ஐயா நீங்கள் கொஞ்சம் மறந்து போய் எம்ஐ கேப்டன் வச்சு பேசிக்கிங்க. நீங்கள் ஆர்சிபி கேப்டன், உங்கள் டீமை பற்றி பேசுங்க. அப்படின்னா அவங்க கிடக்கிறாங்க, அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் வேறு சும்மா இருங்க அப்படின்றாப்ல. ஸோ மேட்ச்சில் எங்கெங்கே தப்பு நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, ஐ ஃபீல் லைக் ஃப்ரம் அ பேட்டிங் பெர்ஸ்பெக்டிவ் வி ஹேவ் டு புஷ் ஃபார் த 200. நாங்கள் வந்து ஒரு பேட்டிங் டீமாக 200 அடிக்கணுன்ற எண்ணத்தை முதல்ல மைண்டில் ஏற்றணும்னு நினைக்கிறேன். வி டோன்ட் ஹேவ் ஹேஸ் மெனி வெப்பன்ஸ் இன் ஆர் பவுலிங்கில் எங்கள்கிட்ட பெரிய அளவுக்கு ஒன்றும் பெரிய வெப்பன் கிடையாது. ஸோ இட் கம்ஸ் டவுன் டு த பேட்டிங். அதனால் நாங்கள் பேட்டிங்கில் அடித்தாதான் உண்டுன்றாரு. என்ன இது முறையாக இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க ஒரு கேப்டனு ஆர்சிபியில்.
ஃப்ரம் அ பவுலிங் பெர்ஸ்பெக்டிவ் வி ஹவ் லேக்ட் பெனட்ரேஷன். அந்த ஒரு அடிச்சு இறக்குற அந்த பெனட்ரேஷன் வந்து எங்கள்கிட்ட இல்லை பவுலிங்கை பொறுத்தவரைக்கும். வி ஹவ் டு கெட் them 2 or 3 டவுன் இந்த பவர் பிளேல 2-3 விக்கெட் எடுக்கிறதுக்கு துப்பில்லாமல் இருந்தால் என்னங்க பண்ணுறது? ஆல்வேஸ் ஃபீல்ஸ் லைக் வி ஆர் அந்த பேக் ஃபுட் அட் த ஃபர்ஸ்ட் 4 overs. ஃபர்ஸ்ட் 4 ஓவரில் வந்து எப்போவுமே நாங்கள் பேக் ஃபுட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. விக்கெட்டும் எடுக்கிறது கிடையாது, ஒன்றும் பண்ணுறது கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய புலம்புனாப்பில். ஸோ ஃபேஃப் டக்ளஸனோட இந்த புலம்பலுக்கு உங்கள்கிட்ட தான் பதில் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதிவிடுங்க. அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை உங்களுக்கு ஓகே பாய்.